அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நெல்லுடைய கடைசி நாட்கள். ஆக்சுவலாக நெல் விவசாயத்தில் அநேகமாக எல்லோரும் அறுவடை செஞ்சுருப்பீங்க, நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை ஒரு சில பேர் கொஞ்சம் லேட்டாக நடவு பண்ணவங்க என்ன நடந்திருக்கும்னா, இப்போ தான் அந்த பூ எடுக்கிறது அல்லது அந்த நேரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இலைகள் மஞ்சளாகிறது. பொதுவாக அடி இலை மஞ்சளாகிறதுங்கிறது தழைச்சத்து சாம்பல் சத்தோட குறைபாடு. ஆனால் இதில் எப்படி இருக்குன்னா, இந்த இலைகள் மஞ்சளாகிறது மட்டும் இல்லாமல் நடுவில் இருக்க இலைகளுமே மஞ்சளாகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாம்பல் சத்து குறைபாடு. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் பொட்டாஷ் பாக்டீரியா அப்படி விற்கிறாங்க. 200 தானுங்க. அதை வாங்கி 200 லிட்டரில் கலந்துட்டு தரையில் ஊற்றி விட்டுறலாம், ரொம்ப நல்லது. அல்லது இதை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 கிலோ அல்லது 20 கிலோ கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு அதை கலந்துக்கிட்டு ஒரு நாள் வச்சுருக்கலாம். அது கூட இந்த பொட்டாஷ் பாக்டீரியா கலந்துக்கலாம், அது தரையில் ஊற்றி விடலாம். இல்லைங்க எனக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு மாதிரி அப்படின்னா, 100 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ அல்லது 3 கிலோ சாம்பலை கரைச்சி ஊற வைக்கலாம். ஒரு 2 நாள் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு வேஷ்டி துணியை வச்சு வடிகட்டிட்டிங்கன்னா, அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை தெளிக்கலாம். அந்த தண்ணி கூட என்னெல்லாம் செய்யலாம், பஞ்சகாவியாக இருந்தால், மீனமிலம் இருந்தால், புளிச்ச மோர் இருந்தால் அதை கலந்துக்கலாம். அப்படி கலந்துட்டு நம்ம தெளிக்கிறப்ப, இது நெல்லுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பயிருக்கும். இப்போ வரப்பில் நின்று பயிரை பார்க்குறீங்க, பயிர் மஞ்சளாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கிளிப்பச்சை அல்லது பச்சை, அந்த அந்த பச்சையாக தெரியாமல் மஞ்சளை ஒட்டி தெரிஞ்சிச்சினாலே எந்த பயிருக்கும் நீங்கள் இதை செய்யலாம். சாம்பல் சத்து கொடுக்குறது ரொம்ப முக்கியங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தரையிலையும் கொடுக்கணும், தெளிச்சும் கொடுக்கணும். இந்த விஷயத்தை இப்போ மட்டும் இல்லைங்க, 15வது நாள் திருப்பி கொடுக்கலாம். எங்கள் நெல் வயலில் இந்த காலத்தை பொறுத்தவரை இந்த பொருளை தெளிக்கிறோம்னா, இது கூட எருக்கு கரைசல் தெளிச்சுக்கணும். அப்படி எருக்கு கரைசல் இல்லை அப்படின்னா, சோலு பாருங்கிற போரான் பவுடரை தெளிச்சுக்கணும். 300 கிராம் 100 லிட்டருக்கு. ஏன் தெளிக்கணும்? என்னுடைய மணிகள் குண்டு குண்டாக வரணும், முழுசாக வரணும். நீங்கள் நெல் மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே அரிசி ஃபார்ம் ஆகும்ல, அந்த அரிசி இருக்கிறது பார்த்திங்கன்னா முழுசாக இல்லாமல் முக்காலுக்கு தான் வரும். இந்த பாதி வராது, இந்த இடம் வராது. அப்போ முழுசாக அந்த நெல் கூடாரம் ஃபுல்லாகவே அரிசியாக மாறணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த போரான் எருக்கு இலையை தெளிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த போரான் பவுடர் தெளிக்கணும். மறந்துடாதீங்க, இது நமக்கு விளைச்சலை கூட்டும், எடையை கூட்டும். கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதா இருந்தால் கூட வச்சுக்கோங்க, நீங்கள் ஏற்கனவே போட்ட கெமிக்கல் கீழே இருக்கிறது எடுத்து கொடுக்காமல் இருக்கும். அப்படி இருக்குன்னா இதை நீங்கள் செய்ய உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். மணிகள்லாம் அப்படியே தெளிவாக அப்படியே கொத்து கொத்தாக நிற்கிறதா பார்க்கலாம். இந்த காலத்தில் வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் அல்லது வெளியில் கடைகளில் ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு பொருள் இருக்கும். அது 1 லிட்டர் அல்லது 2 கிலோ கலந்துக்கங்க. அந்த கலந்த பொருளை இந்த காலத்தில் கொடுத்துக்கிறது மண் நோய் இல்லாமல் பார்த்துக்கும். ஏன் இது நோய் இல்லாமல் இருக்கணும்? நெல் வயலை பொறுத்தவரை ஏன் நோய் இல்லாமல் இருக்கணும்னா, இப்போ நீங்கள் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த நெல் தரிசில் உளுந்து போடுவீங்க. அந்த உளுந்து அழுகாமல் இருக்கணும்னா, அல்லது நெல்லில் பச்சை பயிர் போடுவோம், தட்டைப்பயிர் போடுவோம், சோளம், கம்பு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி போடுவோம்ல, அதில் நோய் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் அதிகமான பனி இருக்கும். அந்த பனி இருக்கிறப்ப சாம்பல் நோய் வரும். அந்த சாம்பல் நோய் பார்க்க எப்படி இருக்கும், இலை மேலே வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்கும். இதை உருவாக்கணும்னா வேறு பாதிப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ கொடுங்கன்னு சொல்கிறேன். 200 தானுங்க, கொடுக்காமல் விட்டுறாதீங்க. நமக்கு விவசாயம் சிரமமாயிரும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.